ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல அரசியல் படலத்துல 10வது பாட்டு பார்க்க போறோம். வைர வான்பூண் அணி மடங்கள் மொயம்பினான் உயிரெல்லாம் தன்னுயிர் ஒக்க ஓம்பலால் செயிரிலா உலகினில் சென்று நின்று வாழ்வுயிர் எல்லாம் உறைவது ஓர் உடம்பு ஆயினான். இதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். வைர வான்பூண் அணி, வைரம் இழைத்து செய்யப்பட்ட அழகிய அணிகலன்களை அணிந்துள்ள. இந்த இடத்துல வான் அப்படின்னா அது நிறைய அர்த்தம் இருக்கு. நம்ம வானம், அப்புறம் ஆகாயம், அதாவது பஞ்சபூதங்கள்ல ஒன்னான ஆகாயம், மேகம், மழை, அப்புறம் தேவர் உலகம், அமிர்தம், நன்மை, பெருமை, நேர்மை, வலிமை, இப்படிலாம் நிறைய அர்த்தம் இருக்கு. இதை தவிர அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது கலித்தொகையில ஏறு தழுவல் பத்தி ஒரு பாடல் ஒண்ணு வரும். கலித்தொகையில 103வது பாட்டுல அதுல இந்த மாதிரி ஒரு வரி வரும். மீன் பூத்து அவிர் வரும் அந்தி வான் விசும்பு போல் வான்பொறி பறந்த புள்ளி வெள்ளையும் அப்படின்னு. அதாவது ஒரு விதமான காளை மாடு எப்படி இருந்தது அப்படின்னா, அதுல மீன் பூத்து அவிர் வரும் அந்தி, அதாவது அந்திவானத்துல மீன் பூத்து இருக்கிற மாதிரி, நட்சத்திரம் பூத்து இருக்கிற மாதிரி உடம்புல புள்ளி புள்ளியா இருந்தது. அந்த மாட்டு, காளை மாட்டுக்கு சொல்றாரு, உடம்புல புள்ளி புள்ளியா இருந்தது. அப்படி ஒரு வெள்ளை காளை. அதுல எப்பேற்பட்ட புள்ளிகள் அப்படின்னா வான் பொறி பறந்த புள்ளி அப்படின்னு. அந்த இடத்துல அழகாக இருக்கக்கூடிய அந்த உடம்புல வரி வரியா, ஏன்னா பொறினா வரின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, வரி வரியா அழகாக வரி வரியாக புள்ளியும், அதே மாதிரி உடம்பு ரொம்ப செக்கச்செவேர்னு இருக்கு, அதுல வெள்ளை புள்ளி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காளமாடு அப்படின்னு வர்ணிக்கிற ஒரு இடம் இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் வான்னா வானத்தை குறிக்கல, உயர்வை குறிக்கல, அழக குறிக்குது. இப்ப வான், வைர வான் பூண் அணி. பூண் அப்படின்னா பூண்னாலும் அணிகலன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல ரொம்ப அழகாக அணியப்பட்ட அணிகலன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. மடங்கள் போல் மொயம்பினான். மடங்கள் அப்படின்னா சிங்கம்னு அர்த்தம். அத இந்த இடத்துல சிங்கம்னு வருது, அதாவது மடக்கிறது. இதுக்கும் நிறைய அர்த்தம் இருக்கு. மடக்கிறது, ஒடுக்கிறது. அதுக்கப்புறம் யம தூதர்களுக்கும் மடங்கள்னு தான் பேரு. அதே மாதிரி சிங்கம், அப்புறம் நரசிம்ம அவதாரம், யாழி, அதாவது தூண்கள், கோவில் தூண்கள் எல்லாம் மேல இருக்கக்கூடிய ஒரு மிருகம் இருக்குல்ல, அது பாக்குறதுக்கு சிங்கம் கலந்து, சிங்கம் உருவம், முகம் சிங்கமாகவும், அது நரசிம்மன், கிட்டத்தட்ட நரசிம்மன் மாதிரி தான் இருக்கும் அந்த வடிவமே, அதுவும் குறிக்கும். அதனால இந்த இடத்துல சிங்கம் அப்படிங்கிற பொருள்ல தான் வருது. மடங்கள் போல் மொயம்பினான் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது நம்ம இந்த அரசியல் படலத்திலேயே முதல் பாடல்ல அம்மான் நகருக்கு அரசன், அரசருக்கு அரசன், செம்மான் தனிக்கோல் உலகு ஏழினும் செல்ல நின்றான், இம்மான் கதைக்கு ஓர் இறையாய ராமன் என்னும் மொய்மான் கழலோன் தருநல் அறமூர்த்தி அண்ணாங் அப்படின்ற பாட்டுல எப்பேற்பட்ட ராமன் அப்படின்னா வலிமை, மொய்மான் கழலோன், வலிமையும் வீரமும் பெருமையும் கொண்டுள்ள வீரக்கழலை உடைய ராமனை பெற்ற தசரதன் அப்படின்னு வருது இல்ல. அந்த இடத்துல மொயம்பு அப்படின்னாலே நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், வலிமை அப்படிங்கிற பொருள்ல வரும்னு. அந்த மாதிரி இங்க மடங்கு, எப்பேற்பட்ட வலிமை, மடங்கள் போல் மொயம்பினான் அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டுல. சிங்கம் போன்று வலிமை உள்ள தசரத மன்னன் உயிரெல்லாம் தன்னுயிர் ஒக்க ஓம்பலால், மண்ணுயிர் அனைத்தையும் தன்னுயிர் போல கருதி காத்து வருவதால், செயிரிலா உலகினில், செயிர் அப்படின்னா குற்றம் அப்படின்னு அர்த்தம், செயிர் இலா உலகினில், எப்பேற்பட்ட இந்த பேருலகம், குற்றமில்லாத உலகம் அப்படின்னு. இந்த செயிர் அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது எப்பேற்பட்ட தூண்களை கொண்டுள்ளது இந்த கோசல நாட்டுல இருக்கக்கூடிய, அயோத்தி நகர்ல இருக்கக்கூடிய தூண்கள் எப்பேற்பட்டது அப்படின்னு பாக்குற பாட்டு. அதாவது 121வது பாட்டு, நான் அதை படிக்கிறேன் கேளுங்க. வைர நல்கால் மிசை மரகதத்துலாம் செயிரற போதிகை கிடத்தி சித்திரம் உயிர் பெற குயிற்றிய உம்பர் நாட்டவர் அயிர்வுரை இமைப்பன அளவுயில் கோடியே
அப்படிங்கிற பாட்டுல எப்பேற்பட்ட போதிகை இந்த தூண் தாங்குது அப்படின்னு சொல்ற இடத்துல செய்யிர் அறப்போதிகை அப்படின்னு சொல்றாரு. குற்றமற்ற இந்த போதிகை அப்படின்னு. அதனால செய்யர்னா குற்றம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல செய்யிர் இலா உலகினில், குற்றமில்லாத இப்பேருலகத்திலே அப்படின்னு. சென்று நின்று வாழ் உயிரெல்லாம், அசையும் பொருள் அசையா பொருள் அப்படின்னு உயிரினங்களையே ரெண்டா பிரிக்கலாம்ல. அதாவது தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், அசைவன அசையாதன அப்படின்னு. அதனால இங்க சென்று நின்று வாழ் உயிரெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. இயங்கியற் பொருள் நிலையற் பொருள், இது ரெண்டும் இருந்து வாழும் உயிர்கள் எல்லாம் உறைவது ஓர் உடம்பு ஆயினன், தங்கி வாழ்வதற்கு தக்க பெருமை மிக்க உடம்பாகவும் தசரதன் ஆனான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன? தசரதன் அன்பாலும் அருளாலும் உயிர்கள் எல்லாவற்றுக்கும் அவங்க என்ன விருப்பம் கொள்கிறார்களோ அதை நிறைவேற்ற அந்த உயிர் என்ன விருப்பம் கொள்கிறதோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு உடலாக அவன் இருந்தான் அப்படிங்கறதுதான் கருத்து. இப்ப நம்மளோட உடம்பே எடுத்துப்போம் உதாரணமா. என்ன நம்ம உடம்பு என்ன செய்யுது? நம்ம மனசு என்ன நினைக்கிறதோ அதை செய்ய வைக்கிறதுக்கு தான் நம்ம உடம்பையே பயன்படுத்துறோம். அந்த மாதிரி அந்த நாட்டு மக்கள் என்ன, அந்த உயிர்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ, அவர்கள் என்ன செய்யும், அவர்களுடைய விருப்பத்திற்கு ஈடாக ஒரு சேவகன் மாதிரி தசரதன் அவன் ஆட்சி செய்தான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்ப இந்த பாட்டு இந்த கம்பர் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பொதுவாவே அரசர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாட்டு மக்களின் உயிரே அரசன் தான் அப்படின்னு. உடம்புன்னு யாருமே இது வரைக்கும் வர்ணிச்சதில்ல. அது அட்லீஸ்ட் எனக்கு தமிழ்ல, சமஸ்கிருதத்துல காளிதாசரை பத்தின ஒரு அல்லது வால்மீகியை பத்தின ஒரு வர்ணனை இந்த ராமாயணத்துல வர்றது அது எனக்கு தெரியாது. ஆனா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கம்பர் காலத்துல இருந்து தான் அரசனை உடம்பாகவும் வர்ணிக்கிறது இந்த பாட்டுல இருந்து தான் தொடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு தனிச்சிறப்பு இந்த பாட்டுக்கு. அதே மாதிரி வைர வான் பூண் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல ரொம்ப வைரத்தால் இழைத்து செய்யப்பட்ட அழகிய அணிகலன்களை அணிந்துள்ள அப்படின்னு அர்த்தம் பண்ணோம்ல. அதையே வைரவான் பூண் அப்படிங்கிறது வாகு வலயம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியும் அர்த்தம் பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா, தோல் அணி, ஒரு தோல்ல அணியக்கூடிய ஒரு வளையம், ஒரு ஆபரணம் தான் அது. அந்த வாகு வலயம் அப்படின்னு, இந்த வைரவான் பூண் அப்படிங்கிறது வாகு வலயத்தை குறிக்குது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். இந்த பாட்டிலையும் சரி, இதுக்கு அடுத்த பாட்டிலையும் சரி, இந்த ரெண்டு பாடல்களுமே தசரதன் எவ்வளவு ஒரு திறம்பட அரசு ஆட்சி செய்தான் அப்படிங்கறத வர்ணிக்கிற பாட்டு தான் இந்த ரெண்டுமே. இதுல இன்னொன்னு மடங்கள்னா, நான் சிங்கம் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னேன்ல. நம்ம புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற நூல்ல ஒரு மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு செய்யுள், ஒரு எதிரி நாட்டு அரசனை எப்பேற்பட்ட சினம் இருந்தது, ஒரு எதிரிகளை தாக்கும் போது ஒரு அரசனுக்கு எப்பேற்பட்ட சினம் இருந்தது அப்படின்னு வர்ணிக்கிற ஒரு பாட்டு. அதை படிக்கிறேங்க. மடங்களிற் சீறி மலைத்தெழுந்தார் மண்மேல் இடங்கிடச் சென்றிருத்த பின்னும் நுடங்கிரி போல் வெல்லப் பெருகும் படையருக்கு வேந்தர் மேல் செல்லப் பெருகும் சினம் அப்படின்னு. இந்த பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா, சிங்கம் போல கோபித்து ஒரு எதிரி நாட்டு அரசனை படையெடுக்க ரொம்ப தூரம், வெகு தூரம், அவன் வேற ஒரு ரொம்ப தூரம் தள்ளி அவனுடைய பிரதேசம் இருக்கும் போல இருக்கு. அதுல இருந்து வெகு தூரம் படையை திரட்டி கொண்டு வந்து நெருப்பு போல ஜெயிக்க வளரும் சேனையை உடைய அரசன், அவன் பகை மன்னர் மேல் அவன் எவ்வளவு கோபம் இருந்தது அப்படின்னா, படையெடுத்து வந்து இவனோட இடத்தை அடைந்து கோட்டைய முற்றுகையிட்டு அவன் கடும் போர் புரியக்கூடிய அளவுக்கு சினம் அப்படின்னு சொல்றாங்க. அது பொதுவா நடக்கக்கூடிய விஷயம் தானே. அங்க இருந்து இங்க வரும்போது ஒரு அரசன் இன்னொரு அரசன் தோற்கடிக்கிறதுக்கு முற்றுகையிடுவது சகஜம் தானே அப்படின்னு கேட்டா, பொதுவாவே ஆறுவது சினம்னு தானே சொல்றோம். அதாவது நாள் ஆக டைம் இஸ் ஹீலர் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதாவது நாள் ஆக கோபத்தின் தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே தானே வரணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க இந்த பாட்டின் மூலமாக, அவன் வேற எங்கேயோ இருக்கான், படையெடுத்து கொண்டு வரான். அப்ப கிட்டத்தட்ட இந்த எதிரி நாட்டுக்கு உள்ள கோட்டை கிட்டக்கு வரும்போது அவனுக்கு இவ்வளவு நாள் கடந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு கோவம் தணிஞ்சிருக்கணுமான்னு கேட்டா இல்ல, சிங்கம் போல் சீறி எழுவான் அப்படின்னு சொல்ற இடத்துல மடங்களிற் சீறி அப்படின்னு தானே சொல்றாரு. அதனால எதுக்கு இதை சொல்ல வரேன், அந்த இடத்துலயும் மடங்கள் அப்படின்னா சிங்கம் அப்படின்னு தான் பொருள்.
இப்ப நம்ம இந்த மாதிரி நம்ம இந்த கலித்தொகையில இருக்கக்கூடிய பாடல் வான் அப்படிங்கிற இடமா இருக்கட்டும், இல்லாட்டி புறப்பொருள் வெண்பாமாலையில இருக்கக்கூடிய மடங்கள் அப்படிங்கிற இடமா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம இப்ப கம்பராமாயணம் தானே பாக்குறோம். ஏன் இந்த மாதிரி ஒப்பீடு பண்றோம் அப்படின்னா, நம்ம வானா இருக்கட்டும் மடங்களா இருக்கட்டும், அதுக்கு எல்லா வார்த்தைகளுக்குமே நிறைய அர்த்தம் இருக்கு. நம்ம சரியான அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி அர்த்தம் வேற எங்கேயாவது ஒரு நூல்ல கையாண்டு இருக்காங்களான்னு புரிஞ்சாதான் நம்ம சரியான அர்த்தமே பண்ண முடியும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வைர வான் பூன் அணி அப்படின்னு சொன்னா, இப்ப இதுல வான்ங்கிறது அழகுன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்ப வான்ங்கிறது அழகு இல்ல, இது வந்து நான் உயரத்தை குறிக்குது. ரொம்ப வைர வான் பூன் அணி அப்படின்னா ரொம்ப உயர்ந்த ரகமான வைரத்தை கொண்டுள்ள அணிகலன், இல்லாட்டி உயர்ந்த அணிகலன்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு அப்படின்னு கேட்டா, இப்ப இதுல பூன் அணி அப்படின்ற ஒரு சொல்லலாம் இருக்கு. அணிக்கும் அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, பூனுக்கு ஆபரணம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, வானுக்கு அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா அணிக்கும் அழகுதான், வானும் அழகுதான். அப்போ நம்ம இதை வந்து அழகு, அதுவும் அழகு, அழகான அழகு அப்படின்னு எப்படி அர்த்தம் பண்ண முடியும்? அதனால உயர்ந்த அழகு, இப்படி ரெண்டையும் சேர்த்து அழகுன்னு அர்த்தம் பண்ண முடியாது. அதனால இந்த இடத்துல இப்ப வான்ங்கிறது அழகையும், பூண்கிறது போட்டுக்கொள்ளும் அந்த செயல் வினை சொல்லையும், அணி அப்படிங்கிறது தான் அணிகலனையும் குறிக்குதுன்னு அர்த்தம் பண்ணாதான் நம்ம ஒழுங்கா அர்த்தம் பண்ண முடியும். அதே மாதிரி மடங்கள் மொயம்பினான் அப்படிங்கிற இடத்துல, மடங்கள் அப்படின்னா சிங்கம்னா எங்க வேற ஏதாவது ஒரு இடத்துல சிங்கம்னு இதே மாதிரி ஆட்சி கையாண்டிருக்காங்களா அப்படின்னு புரிஞ்சாதான் நம்ம வந்து தப்பான இன்டர்பிரேஷனுக்கு போக முடியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி மேற்கொள்ளலாம். இன்னொரு விஷயம், செய்யர் இலா உலகினில் அப்படிங்கிற இடத்துல செய்யறதுனா குற்றம்னு பார்த்தோம்ல. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், கோபம், போர், நோய், வருந்துதல், இந்த மாதிரி செய்யுங்கிறதுக்கும் நிறைய அர்த்தம் இருக்கு. இதை தவிர குற்றம் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு தான் அந்த மேற்கோள் நம்ம உள்ளே அகச்சான்று ஒண்ணு பார்த்தோம்ல பாட்டு. அதை தவிர அது என்ன குற்றம் இல்லா உலகம் அப்படின்னா, நம்ம அயோத்தியா காண்டத்துல மொத்தமா கம்பராமாயணத்துல 2363வது பாடல், அதாவது கங்கைகான் படலத்துல வர்ற பாட்டு, நான் அதை படிக்கிறேன் கேளுங்க. மையறு விசும்பினில் மண்ணில் மற்றும் ஓர் உலகில் முற்றும் மெய்வினை தவமே அன்றி மேலும் ஒன்று உளதோ, கீழோர் செய்வினை நாவாய் ஏறி தீண்டலர் மனத்தின் செல்லும் மொய் விசும்பு ஓடமாக தேவரின் முனிவர் போனார் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதாவது முனிவர்கள் எப்பேற்பட்ட தவம் செய்து அவர்கள் எவ்வளவு மேலானவர்கள் அப்படின்னு சொல்ல வர்ற இடத்துல மை அரு விசும்பில் அப்படின்னு சொல்றாரு. மைனா குற்றம்னு அர்த்தம். மை அரு குற்றமற்ற மேலுலகில், விசும்புனா மேலுலகம். மை அரு விசும்பில் மண்ணில், மண்ணுலகத்தில். அவர் வந்து இன்னொன்னு வந்து நரகம், ஒரு கீழ் உலகம் அப்படின்னு சொல்லாம மற்றும் ஒரு உலகில், அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சொல்லக்கூடிய வார்த்தை இல்ல அப்படிங்கறதுனால மற்றும் ஒரு உலகில் அப்படின்றாரு. அது அன்இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி. இப்படி 3 உலகிலும் முற்றும் மெய்வினை தவமே அன்றி அப்படின்னா தவத்தை மட்டுமே அவர்கள் உறுதுணையாக கொண்டு, கீழோர் செய்வினை நாவாய், அவங்க கீழே அதாவது நம்ம முனிவர்கள்லாம் மனுஷங்களை ஒப்பிடும் போது அவர்கள் மேலானவர்கள்ல. அதனால சாதாரணப்பட்ட மனுஷங்க செய்யக்கூடிய கப்பல், படகு வழியாக அவர்கள் கடக்க மாட்டார்கள். அவர்கள் தேவர்களைப் போல மனசாலேயே அவங்க வானத்தை படகாக கொண்டு அவங்க சஞ்சரிப்பார்கள் அப்படின்னு சொல்ல வர இடத்துல மை அருவி செம்பில் அப்படின்னு சொல்றாரு. மேலுலகம், குற்றமற்ற மேலுலகம் அப்படின்னு. ஏன்னா மண்ணுலகத்தையும் இன்னொரு உலகத்தையும் கீழ் உலகத்தையும் வித்தியாசப்படுத்தி காமிக்கணுங்கிறதுக்காக குற்றமற்ற மேலுலகம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இவர் இங்க ஏன் செய்யிலா உலகினில் அப்படின்னு சொல்றாரு, உலகத்துல குற்றமே நடக்காதா அப்படின்னு கேட்டா, தசரதனுடைய ஆட்சி சிறப்ப சொல்லக்கூடிய பாடல் தானே இது. அதனால இங்க செய்யிலா உலகம்னு அவர் சொல்ல வர்றது என்னன்னா, இங்க தசரதனுடைய அரசாட்சி எவ்வளவு மேலோங்கி ரொம்ப பிரமாதமா இருக்குன்னா, இங்க குற்றத்துக்கு அவன் சரியான தண்டனை கொடுப்பதனால் குற்றமே நிகழ்வதில்லை, அதனால குற்றமற்ற உலகம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. வைர வான்பூன் அணி மடங்கள் மொயம்பினான், உயிரெல்லாம் தன்னுயிர் ஒக்க ஓம்பலால் செயிரிலா உலகினில் சென்று நின்று வாழ்வுயிரெல்லாம் உறைவது ஓர் உடம்பு ஆயினான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம்.
உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி.